யோசேப் ஒரு நல்ல பையன். அவன் தப்பே பண்ண மாட்டான். தேவனை ரொம்ப நேசிக்கிறவனும் நல்லா வேலை செய்யறவனும் தான். ஆனா அவன் வாழ்க்கை ஆரம்பத்தில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யோசேப்போட அண்ணன்கள் அவனை வெறுத்தாங்க. ஏன்னா அவன் கனவில் நான் பெரியவனா ஆகப் போறேன், நீங்க எல்லாரும் எனக்கு வணங்கப் போறீங்கன்னு சொன்னதாலே. அத்தனையும் கோபத்துல அவங்க அவனை தொட்டதுக்கு மாத்தி விற்குற மாதிரி பண்ணி எகிப்து நாட்டுக்கே அனுப்பிட்டாங்க. அங்க பொடிபார் அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரி இருந்தார். அவர் இராணுவத்தில் முக்கியமான சார். அவர் யோசேப்பை தன் வீட்டுல வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. யோசேப்போ நல்லா விசுவாசமா நேர்மையா வேலை செய்தான். ஒவ்வொரு வேலைக்கும் தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதனால பொடிபார் சார் யோசேப்பை நம்பி தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேலைகளையும் அவனிடம் ஒப்படைத்தார். அவசர சூழ்நிலை. பொடிபார் மனைவி. ஒரு நாள் பொடிபார் சார் வீட்டுல இருக்கிற அம்மா அவங்க மனைவி யோசேப்பை கெட்ட விஷயத்துக்காக அழைச்சாங்க. நீ என்னோட கூட இருன்னு சொன்னாங்க. ஆனா யோசேப் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் சொல்லான், இது தவறுங்க அம்மா. உங்க சார் எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. இந்த வீட்டு எல்லா பொருளும் என் கையில இருக்குது. ஆனா நீங்க மட்டும் இல்ல. ஏன்னா நீங்க அவருடைய மனைவி. நான் எப்படி தேவனுக்கு எதிரா இப்படி பண்ண முடியும்? அவங்க ரொம்ப கோபம் வந்துச்சு. யோசேப்பை நெருங்க வர சொன்னா யோசேப்போடனே தப்பிக்க ஓடினான். அவன் மேல துணி பாத்தில கொஞ்சம் அந்த அம்மா கையில் இருந்துச்சு. பழி சிறை. அவங்க யோசேப்பை போய் சொல்லி பழிச்சாங்க, இவன் என்னை கெடுக்க வந்தான். நான் கத்தினப்பதான் அவன் ஓடிட்டான்னு. இத கேட்டு பொடிபார் சார் ரொம்ப கோபமா போய் யோசேப்பை சிறைக்கு போடச் சொன்னார். யோசேப் தப்பே பண்ணல, ஆனா கஷ்டமா போனது. சிறையில கூட தேவன் யோசேப்போட இருந்தார். யோசேப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அவன் மனசு தேவனோடையே. அவன் சந்தோஷமா அமைதியா இருந்தான். சிறையில கூட அவன் நல்லா நடந்தான். சிறையில இருக்கிற காவல்காரரே அவனை நம்பி எல்லா வேலைகளையும் ஒப்படைத்தாங்க. அவன் எதுலையும் விசுவாசமா இருந்தான். அதனால தேவனோ அவனோடதான் இருந்தார். நல்லது பண்ணிட்டு இருந்தா யாராவது பொய் சொன்னாலும் தேவன் உண்மையை காத்து நம்மை உயர்த்துவாரு. யோசேப்பை போல நாமும் தேவனை நம்பி நல்லா நடந்தா தேவன் நம்ம கூட இருப்பார்.